கஷ்டம் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லைங்க. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும், எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும், எல்லாருக்கும் போராட்டம் இருக்கும். நன்றாய் புரியுங்க. உலகம் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நீங்களாம் எப்படிங்க பெரிய ஆளாக முடியும்? நீங்கள் சம்பளம் 20,000 தான் வாங்குறீங்க, உங்களுக்கு 15,000 தான் சம்பளம். நீங்களாம் எப்படிங்க உயர முடியும்? நீங்கள் எப்படி சொந்த வீடு வாங்க முடியும்? இப்படி ஜனங்க சொல்லுவாங்க. ஆனால் கடவுள் நம்மை பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். பரிபூர்ணமாய். பரிபூர்ணம் எதில் இருக்கிறது? வெளிப்புறமான இந்த ஆடை அலங்காரங்கள், நாம் போட்டு கொண்டிருக்கிற செல்வங்கள், இவைகளிலே அல்ல. அது கூட குறிப்பிட்ட நேரத்தில் நமக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. நமக்கு பரிபூர்ணம் எதில் இருக்கிறது என்றால், நான் கற்றுக்கொண்டது, நான் புரிந்து கொண்டது, என்னுடைய லைஃப்ல நான் தெரிந்து கொண்டது பரிபூர்ணம் எதில் என்று சொன்னால், நாம் நிம்மதியாக வாழ்வது. இதுதான் பரிபூர்ணம். சும்மா எனக்கு இது இருக்குது, என் வீடு இருக்குது, கப்பல் இருக்குது, எனக்கு அது இருக்குது, இதெல்லாம் பரிபூர்ணம் இல்லை. பரிபூர்ணம் என்பது மன அமைதியில் இருக்கிறது. ஆகவே தான் நான் மன அமைதிக்காக தினமும் என் பிரார்த்தனையில் அந்த வார்த்தையை உச்சரித்து ஜெபித்து கொண்டே இருப்பேன். எனக்குள் மன அமைதி வரணும். ஏன்னா நமக்கு போராட்டமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போராடுகிற மனிதர்கள் எழும்பிக் கொண்டே இருப்பார்கள். அவமானப்படுத்த சாத்தான் திட்டம் தீட்டி கொண்டே இருப்பான். ஆனால் அவைகளின் நடுவே நம்ம போயிட்டே இருக்கணும். இன்னொரு பக்கம் ஜெயிச்சுட்டே இருக்கணும், இன்னொரு பக்கம் அமைதியாக இருக்கணும். அமைதினா வேலை செய்யாமல், வேலை வெட்டி இல்லாமல் ஒரு இடத்துல போய் அமைதியாக உட்காந்துக்கிறது இல்லை. மனசு அமைதியாக இருக்கணும், ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். நமக்குள்ளேயே ஒரு பெரிய சக்தி இருக்க வேண்டும். அந்த சக்தி ஒரு பெரிய வல்லமை. அது பரிசுத்த ஆவியானவரால் உண்டாக்கப்பட்ட மன அமைதியின் சக்தி. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க ஆமேன். என்னுடைய நோக்கம் கர்த்தர் மாத்திரமே. ஊழியத்தின் அடுத்த கட்டத்தில் நாம் எப்படி செல்ல போகிறோம், எப்படி இன்னும் ஆவிக்குரிய பரிமாணத்திற்குள் போக போகிறோம். உண்மையாக சொல்கிறேன், நான் இன்னும் எப்படி நன்மை செய்ய போறேன். இதுதான் என்னுடைய அடுத்த பிளானிங்கே. அடுத்தது என்ன செய்ய வாங்க போறேன்றதில்ல, என் அடுத்த பிளானிங் திட்டமே, என்னுடைய எண்ணம் இயக்கமே அடுத்தது பெரிய லெவலில் எப்படி நம் நன்மைகளை தொடர்ந்து, நாட் ஓன்லி கிறிஸ்மஸ் டைம், ஒரு சீசனல் ஒரு கிரீட்டிங்ஸ் கொடுக்குற மாதிரி சீசன் ஹெல்ப் நம்ம செய்யறதில்ல. இங்கே எப்பவுமே உதவி செய்கின்ற நபர் என்பதை தேசம் அறிய வேண்டும். இவைகள் மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் அன்பு தேசத்தில் அதிகமாய் வெளிப்பட வேண்டும். அந்த பரிபூர்ணத்திற்குள்ளாக நான் லியோ நெல்சன் நிற்க வேண்டும் என்று நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். நான் பணத்திற்கு பின்பாக அலையாமல் கர்த்தருடைய அது அந்த 25 லட்சம் அன்னைக்கு 10 நாளில் காலி ஆகிடும். ஆனால் கடவுள் இயேசு என்கின்ற எம்பெருமான் கொடுக்கின்ற பரிபூரணத்தின் ஆசீர்வாதம் என்றைக்கும் வாழ்க்கையில் நிலைத்து நிற்கும் என்கின்ற ஆற்றலை, அறிவை ஆண்டவர் அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஆமென். எம்பெருமான் இயேசு கொடுக்கின்ற சமாதானத்தின் பரிபூர்ணம்தான் உண்மையான பரிபூர்ணம் என்பதை என் வாழ்வில் தெளிவாய் நான் அறிந்திருக்கிறேன். நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஆழத்தை அறிந்து கொண்டேன். பரிபூர்ணம் என்பது கர்த்தர் கரத்தில் மட்டும்தான்.